அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. ஆளுநரிடம் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமா? தமிழ்நாட்டோட தற்போதைய சூழ்நிலைப்படி இந்த டாபிக் ஒரு முக்கியமான டாபிக். எதுவரை டிஎன்பிஎஸ்சியில் இது ரிலேட்டடாக கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிற நிகழ்வுகள் அடிப்படையில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடியது தான். இது டிஎன்பிஎஸ்சியில் இந்தியன் பாலிட்டியில் மாநில நிர்வாகம் அப்படிங்கிற டாபிக் கீழே வரும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஆளுநரோட அதிகாரங்கள் அப்படிங்கும்போது ஒரு 6 வகையான அதிகாரங்கள் இருக்குது. என்னென்னா நிர்வாக அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம். நிர்வாக அதிகாரம் அப்படிங்கும்போது ஆளுநர் கீழே தான் முதலமைச்சர், முதலமைச்சர் கீழே தான் அமைச்சரவை அப்படின்னு சொல்லி வரும். முதலமைச்சர் ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கு இடையே பாலமாக இருக்கிறார். குறிப்பிட்ட நடவடிக்கைகள்லாம் ஆளுநர் பெயரில் தான் ஏற்படுது அப்படிங்கிறது தான் நிர்வாக அதிகாரங்கள் அப்படின்னும். சட்டமன்ற அதிகாரங்கன்னா சட்டமன்றத்தை எப்போ கூட்டணும், எப்போ கலைக்கணும், சட்டமன்றத்தை ஒரே அடியாக கலைக்கிறது, அது எல்லாமே ஆளுநர் கையில் தான் இருக்குது. ஆளுநர் கையிலனா அதாவது பெரும்பான்மை இல்லாத போது கலைப்பார். ஓகேங்களா? அந்த மாதிரி சட்டமன்ற அதிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறதா சட்டமன்ற அதிகாரங்களும். நிதி அதிகாரம் அப்படிங்கிறது எதிர்பாராத செலவுகள் நிதி, அதாவது பேரிடர் நிதி, அதெல்லாம் ஆளுநர் கையில் தான் இருக்கும். அது போக நிதி மசோதா ஆளுநரோட ஒப்புதல் பெற்ற பின்னாடி தான் சட்டமாகும். நிதி மசோதா ஆளுநர் ஒப்புதல் பெற்றாதான் சட்டமன்றத்திலே அறிமுகப்படுத்த முடியும். ஸோ அது நிதி அதிகாரத்துக்கு கீழே வரும். நீதித்துறை அதிகாரம் அப்படிங்கும்போது மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றம் தவிர ஏனைய நீதிமன்றங்களோட நீதிபதியை நியமிப்பது ஆளுநரோட பொறுப்பு. விருப்ப உரிமை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு அவருக்குன்னு சில விருப்ப உரிமை அதிகாரங்களை வழங்கி இருக்குது. அதுதான் விருப்ப உரிமை அப்படிங்கிறது. அது என்னென்ன விருப்ப உரிமை அப்படிங்கிறது அதுதான் இங்கே நம்ம பேசப்பட வேண்டியதாக இருக்குது. அவசர கால அதிகாரங்கும் போது மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் போது குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பரிந்துரைப்பார். அப்படி குடியரசுத் தலைவர் ஆட்சி மாநிலத்தில் செயல்படும் போது அவரோட அதிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அவசர கால அதிகாரங்கள். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சூழ்நிலைக்கு ஆளுநர் எந்த அதிகாரத்தை பயன்படுத்துறார் அப்படின்னு பார்த்தா அவரோட விருப்ப உரிமை அதிகாரத்தை தான் பயன்படுத்துறாரு. ஏன்னா விருப்ப உரிமை அப்படிங்கிறது இதுதான் விருப்ப உரிமை அப்படின்னு சொல்லி இல்லை, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர் செயல்படணும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் ஆளுநரோட விருப்ப உரிமை. ஓகேங்களா? ஆளுநரோட விருப்ப உரிமை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா அது அரசியலமைப்பு படி ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். எந்த அரசியலமைப்பு விதி அப்படின்னு பார்த்தோம்னா பிரிவு 163. இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற நடவடிக்கை, அதாவது பெரும்பான்மை 118 ஆளுநர் தங்கிட்ட நிரூபிச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அது சரியா தவறா அப்படின்னு கேட்டோம்னா சட்டப்படி அது சரிதான். இதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் நடந்திருக்கிற பொம்மை வழக்கெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அதில் சில குறைபாடுகள் இருந்துச்சு. ஆனால் இது புதுசாக அமைக்க போகாது. பெரும்பான்மை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளில் 118 எடுத்த பெரும்பான்மை அப்படிங்கும்போது இப்போ இருக்கிற தாவேகா கட்சி பெற்றிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 101 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸ் 108 இடங்களில், அது விஜய் 2 இடங்களில் சென்றங்காட்டி அது ஒரு இடம் செல்லாது. ஸோ 107 இடம் அப்படிங்கும்போது காங்கிரஸ் 5 இடத்தையும் சேர்த்து 112 இடங்கள் தான் தாவேகா கூட்டணி கட்சி வச்சிருக்கு. மீதி இருக்கிற மொத்தம் பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவைங்கும் போது 6 இடங்கள் முக்கிய பங்காற்றுது. 6 இடம் இருந்தால் தான் அவர் பெரும்பான்மை நிற்க முடியும். இப்போ ஆளுநர் கண்டிப்பாக நீங்கள் பெரும்பான்மையை இங்கே நிரூபித்து தான் ஆகணுமா அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே ஆளுநர் இடத்துல பெரும்பான்மை காட்டணுமா அப்படின்னு கேட்டால் அப்படின்னு அவர் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்றதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அந்த இடத்துல சுச்சுவேஷனுக்கு, இந்த இடத்துல என்ன சூழ்நிலைக்கேற்ப அவர் விருப்ப உரிமையை பயன்படுத்துகிறார். ஓகேங்களா? ஆளுநரோட விருப்ப உரிமை அப்படிங்கிறது 2 வகையில் இருக்குது. ஒன்று அரசியலமைப்புப்படி விருப்ப உரிமை, அடுத்து சூழ்நிலைக்கேற்ற விருப்ப உரிமை அப்படின்னு. அரசியலமைப்புப்படி விருப்ப உரிமை அப்படின்னு என்னென்னா மசோதாக்கு ஒப்புதல் தருது, நிறுத்தி வைத்தருது,
அது ஆளுநர் விருப்பம். சில மசோதாக்கள் வந்து தேசியத்தை பாதிக்கக்கூடியதாக இருந்துச்சு. மத்திய அரசை பாதிக்கக்கூடியதாகவும் தேசியத்தை பாதிக்கக்கூடியதாக இருந்தால் நிறுத்தி வைப்பார். அதே மாதிரி குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கிறது. குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு கெடும்போது குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பரிந்துரைப்பார்ல, அது வந்து ஆளுநரின் விருப்ப உரிமைக்கு கீழே வரும். அடுத்தது இன்ஃபர்மேஷனை சீஃப் மினிஸ்டர்லேருந்து கவர்னர் வந்து பெறுவார். அது வந்து ஆளுநரோட விருப்ப உரிமை கீழே தான் வரும். ஓகேங்களா? சூழ்நிலை சார்ந்த விருப்ப உரிமை அப்படிங்கிறத இங்கே மிகப்பெரிய ரோல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் சூழ்நிலைக்கு சார்ந்த விருப்ப உரிமை எந்த இடத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்வரை நியமிக்கும் பொழுது, அமைச்சரவையை கலைக்கும் பொழுது, சட்டமன்றத்தை கலைக்கும் போது, இந்த 3 நிகழ்வுகளிலுமே வந்து ஆளுநர் தன்னோட விருப்ப உரிமையை வந்து பயன்படுத்தலாம். ஆர்டிகல்ஸ் 163ல அரசமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர் சொல்லுவது சரியே. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையின்படி எந்த கட்சிக்குமே மெஜாரிட்டி இல்லாத போது ஆளுநர் வந்து தன்னோட விருப்ப உரிமையை பயன்படுத்துறாரு. அது வந்து சரிதான். அது வந்து சட்டத்திற்கு முரணானதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஈவன் இவங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாலும் ஆளுநர் அவர் சைடு இருக்கிற நியாயங்களை வைக்கும்போது ஆளுநர் சைடு தான் தீர்ப்பு வரக்கான வாய்ப்புகள் அதிகம். பதவி பிரமாணம் கண்டிப்பாக செய்து வைங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்க முடியாது. ஓகேங்களா? அது பார்க்கலாம். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளுநர் வந்து ஒரு முதலமைச்சரை எப்படி தேர்ந்தெடுப்பார்? ஏன்னா இப்போ விருப்ப உரிமைங்கிறத எப்படி இங்கே தமிழ்நாட்டில் பயன்பட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளுநர் ஒரு முதலமைச்சர் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சில அடிப்படை கொள்கைகள் இருக்குது. பெரும்பான்மையை எந்த கட்சி வெற்றிப்படுதோ அதை தான் வந்து ஆட்சி அமைக்கும். ஓகேங்களா? இப்போ 118 அப்படிங்கிறது எந்த கட்சியுமே பெறவே இல்லை. தாவேகா 108, திமுக 73, ஏடிஎம்கே 53, இந்த இடங்கள்ல தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்போ பெரும்பான்மைக்கு 118க்கு எந்த கட்சியுமே இல்லை. அதுக்கப்புறம் ப்ரீபோல் அலைன்ஸ், ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி வச்சிருக்கிற கட்சிகளை கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா கூட்டணி சேர்ந்தாலுமே இங்கே அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்தது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிங்கும் போது தான் திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் தாவேகாவுக்கு சேர்ந்து இப்போ 116 தொகுதிகள் வந்து பெரும்பான்மையை வச்சிருக்காங்க. சப்போஸ் பெரும்பான்மை யாருக்குமே இல்லை. இப்போ தாவேகா 116, மீதி பார்த்தோம் அப்படின்னா 234 தொகுதிகளில் 116 போக 118 தொகுதிகள் வந்து எதிர்கட்சி வசம்தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆளுநர் எதனால இங்க செக் வைக்கிறார் 118 அப்படின்னா, டிவிகே கூட்டணியில் 116 சீட் இருக்கு. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்தா 118 தொகுதிகள் வருது. அப்போ ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது வந்து இன்னுமே எதிர்கட்சி இரண்டும் சேர்ந்தா கூட்டணி வச்சா ஆட்சி அமைக்க முடியும். அரசியலமைப்பு படிதான். எதிர்கட்சிகள் ரெண்டும் திமுக ஏடிஎம்கே ரெண்டும் கூட்டணி சேரக்கூடாது அப்படிங்கிறது மக்களோட விருப்பம். கொள்கையில் அடிப்படையில் அது சேராதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு 2 கட்சிகளும் அலைன்ஸ் வச்சுக்கிட்டா, ஏன்னா இந்த கூட்டணியோட பெரும்பான்மை தான் வந்து விஜய்க்கு வந்து 118 116 இருக்கு. இனி திருமாவளவன் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா 118 மாறும். அது கூட்டணியின் அடிப்படையில். அப்போ அந்த 2 கூட்டணி வச்சாலும் 118 வரும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஆளுநர் முட்டுக்கட்டை போடுகிறார். அது அரசியலமைப்பு படி சரிதான். இந்த இடத்துல அவர் நிரூபிக்கணுமா அப்படின்னா அவருக்கே நல்லா தெரியுது. இப்போ டிவிகே கட்சிக்கிட்ட 116 தான் இருக்குது, ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட 118 தான் இருக்குது. அப்படிங்கும்போது சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பை கொண்டு போகும்போது அங்கே குதிரை பேரம் நடைபெறும் அப்படின்னு ஆளுநர் சொல்கிறார். நீதிமன்றத்திலே போய் அந்த மாதிரி வாதாடும் போது அது செல்லுபடி ஆகக்கூடியதாக தான் இருக்கும். செல்லுபடி ஆகக்கூடியதான் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா பெரும்பான்மை யாருக்குமே இல்லை அப்படின்னா சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு வந்து ஆளுநர் அனுமதிப்பார். 2 கட்சி இப்போ வரும்பொழுது அப்படிங்களா, இல்லை ஒரு சில இப்போ 118 வந்துருச்சு, 118 வந்து விஜய்க்கு வந்தாலும் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை அவர் நிரூபிக்கக்கூடியதை வந்து ஆளுநர் சொல்லுவார். அது சட்டப்படி செல்லக்கூடியதுன்னு தான். ஓகேங்களா? பதவி பிரமாணம் செய்து வைத்தாலும் சட்டமன்றத்தில் போய் விஜய் வந்து அவரோட நம்பிக்கையை வந்து ஜெயிச்சு தான் ஆகணும். சட்டமன்றத்தில் நிரூபிக்கிறது அப்படிங்கிறது கட்டாயம். ஆளுநர் வந்து நியமித்தாலும் அவர் வந்து
ஒரு 7லிருந்து 10 நாட்களுக்குள்ள சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் நிரூபித்து தான் ஆகணும். ஏன்னா இது கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அப்படிங்கும்போது அது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி அப்படின்னா கூட வேண்டியதில்லை. ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அப்படிங்கும்போது கண்டிப்பாக நிரூபிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். இல்லை எல்லாம் கூட்டணி கன்ஃபார்ம் போது வேண்டியது எல்லாமேயும் இருக்கலாம். ஓகேங்களா? இது ஆளுநரோட விருப்ப உரிமை அடிப்படையில் தான். ஆளுநர் என்ன சொல்ல போகிறாரோ அப்படிங்கிற அடிப்படையில் தான். ஓகேங்களா? சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற்றால் நேராக ஆட்சி அமைப்பாங்க. சப்போஸ் பெரும்பான்மை பெறாத போது நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு ஒரு கட்சி போய்தான் ஆகணும். அங்கே போயிட்டு ஜெயிக்க முடியல அப்படின்னா ஆட்சி யாருக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்னு சொல்லி ஆளுநர் கலைச்சிருவாரு. அதனாலதான் மறுபடியும் கலைச்சிட்டு மறுபடியும் ஒரு தேர்தலுக்கு செல்றதுனாலதான் ஆளுநர் என்னங்கிறாரு, உங்களோட பலத்தை இங்கேயே காட்டுங்கன்னு சொல்றாரு. இது சட்டப்படி செல்லும். ஆளுநர் முரணா செயல்படாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அரசியல் ரீதியாக வேணா சொல்லலாம். அரசியல் ரீதியாக பார்க்கும்போது வேணா ஆளுநர் செய்வது நம்மளுக்கு தவறா தெரியும். ஆனா சட்டப்படி அவரோட உரிமையை அவர் பயன்படுத்துறாரு. அரசியலமைப்பு விதிக்கு உட்பட்டு தான் தமிழ்நாடு ஆளுநர் இப்ப செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆளுநர் முதலமைச்சர் நியமிக்கும் போது எந்தெந்த விதிகளை பின்பற்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிகல்ஸ் 163 படி தான் ஆளுநர் அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குவாரு, உதவியும். மாநில முதல்வரை நியமிப்பது 64/1ல ஆர்டிகல்ஸ் 164(1) கீழே மாநில முதலமைச்சரை ஆளுநர் நியமிப்பாரு. 164(2) கீழே அமைச்சர்கள் முதலமைச்சரோட ஆலோசனைப்படி அதாவது முதலமைச்சரின் ஆலோசனைப்படி மற்ற அமைச்சர்களை ஆளுநர் நியமிப்பாரு. 164(3) கீழே அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புடையது. இது முக்கியமான ஆர்டிகல்ஸ். இந்த விதிகளின்படி தான் ஆளுநர் முதலமைச்சரை நியமிக்கிறாரு. 163 அப்படிங்கிறது ஆலோசனையும் ஆளுநருக்கு அமைச்சரவை உதவியும் ஆலோசனை வழங்கும் அப்படிங்கிற கருத்து 163ல சொல்லப்பட்டிருக்கு. 164 தான் 1 அப்படிங்கிறது முதலமைச்சர் நியமிக்கிறாரு. 164(2) கீழே அமைச்சர்களை நியமிக்கிறாரு. 164(3) கீழே அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புடையது அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு விதி குறிப்பிடுகிறது. சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவர் அல்லது கூட்டணி கட்சியின் தலைவர் தான் முதலமைச்சரா நியமிக்கப்படுகிறாங்க. முதல்வரை எந்த வரிசையில நியமிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தெளிவான பெரும்பான்மை கட்சியோட தலைவரா இருக்கணும். இல்லைன்னா தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி அமைத்த கட்சியோட தலைவரா இருக்கணும். ஆர்டர் வைஸ் அப்படிங்கும்போது. 3வது தான் பின்னாடி தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வச்ச கட்சிகளுக்கு போகணும். இப்போ எப்படின்னா, சப்போஸ் திமுகவும் காங்கிரஸும் 118 2 சேர்ந்தா 118 கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் திமுகவுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா தேர்தலுக்கு முந்தானியே 2 கூட்டணி வச்சது. இல்லை தேர்தலுக்கு அப்புறம் தாவேகா கூட கூட்டணி வச்சு தாவேகாக்கும் காங்கிரஸுக்கும் அதிக இடம் கிடைக்குது அப்படின்னா அடுத்த ஆப்ஷனுக்கு தான் ஆளுநர் போய் தாவேகாவுக்கு கொடுக்குவார். ஓகேங்களா? அந்த வரிசை எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது வரிசை. ப்ரீ போல் அலைன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். 2வது தான் போஸ்ட் போல் அலைன்ஸுக்கு வருவாங்க. அடுத்தது வெளி ஆதரவு. வெளி ஆதரவுனா இப்போ நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்க, அவுட் சைட் சப்போர்ட். வெளியிலிருந்து ஆதரவு தரவங்களையும் ஏற்றுக்கலாம். அடுத்து சிறிய கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள், சுயேசி கட்சிகளையும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். அதாவது இந்த எந்த கட்சியுமே இல்லை, சுயேட்சை கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சின்ன கட்சிகள் 5 கட்சிகள் சேர்ந்து அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது எல்லாம் முடியாத பட்சத்துல தான் அந்த 5வது ஆப்ஷனுக்கு போவாங்க. ஓகேங்க? ஆளுநர் நியமிக்கிறதுக்கு போவார். இது தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் வரிசையின் அடிப்படையில் யாருக்கு முதலமைச்சருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கிறது. ஓகேங்களா? பெரும்பான்மையை நிரூபிக்கிற முறை என்ன அப்படின்னா, ஆளுநர் முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்திருவாரு. பதவி பிரமாணம் செய்து வச்சது முன்னாலுமே 7லிருந்து 10 நாட்களுக்குள்ள, முக்கியமானது 7லிருந்து அதிகபட்சமா 10 நாளுக்குள்ள சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கணும். பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஆட்சி தொடரும். சப்போஸ் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல அப்படிங்கும்போது அது
சட்டமன்றம் கலைச்சிட்டு அடுத்த ஒரு தேர்தலுக்கு ரெடி ஆகும். ஓகேங்களா? நீதிமன்றோட தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்ஆர் பொம்மை விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1994ல கொடுக்கப்பட்டுச்சு இந்த வழக்கு. 1994 பெரும்பான்மையை நிரூபிக்க ஃப்ளோர் டெஸ்ட் வேணும் அப்படிங்கிற தீர்ப்பு அந்த வழக்குல கொடுக்கப்பட்டிருக்கு. பெரும்பான்மை நிரூபிக்கிற ஃப்ளோர் டெஸ்ட் அவசியம் அப்படின்னு எந்த வழக்குல சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா எஸ்ஆர் பொம்மை வழக்குல சொல்லப்பட்டுச்சு. அடுத்தது ராமேஸ்வர் பிரசாத் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2006ல ஆளுநரின் திருப்தி தள்ளிப்பட்டதாக அல்ல, சட்டமன்றத்தின் பெரும்பான்மை நிரூபிப்பதே முக்கியம். அதாவது ஃப்ளோர் டெஸ்ட் முக்கியம்னு சொன்னாங்க. ஆளுநரோட விருப்ப உரிமை மட்டுமல்ல, அது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கதே முக்கியம் அப்படின்னு சொல்லி ராமேஸ்வர் பிரசாத்தோட வழக்குல தீர்ப்பு வழங்கப்பட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த வழக்குப்படி பார்த்தோம்னா ஆளுநரிடம் பெரும்பான்மையை நிரூபிக்க தேவையில்லை தான். அந்த வழக்கை சுட்டி காட்டி கேஸ் போடுறதுக்கு பயன்படுத்தலாம். வழக்கின் தீர்ப்பை சுட்டி காட்டி கேஸ் போடுறதுக்கு பயன்படுத்தலாம். மற்றபடி ஆளுநரிடம் இப்போ நம்ம சொல்றதுக்கு முடியாது. ஓகேங்களா? இப்போ கேஸ் போடும்போது அந்த வழக்கோட தீர்ப்பை நம்ம முன்னுதாரணமா வைக்கலாம். ஆனா இப்ப ஆளுநர்கிட்ட நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது அவர் பெரும்பான்மை காட்டு ஆப்போசிட்லயே அவர் பெரும்பான்மை காட்டுன்னு சொல்ற காரணமே 2 எதிர்கட்சிகளும் திமுகவும் ஏடிஎம்கவும் கூட்டணி வச்சாங்க அப்படின்னா பெரும்பான்மை அவங்களுக்கு இருக்குது. அதனாலதான் அவர் கேட்டாரு. இப்ப திமுக ஜெயிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா 73 தொகுதிகள், அதுவே ஏடிஎம்கே 53 தொகுதிகள் கூட்டணும்னா எவ்வளவு 126 மெஜாரிட்டி ஜெயிக்கும் போதே திமுக வச்சிருந்துச்சு. அது திமுகவும் ஏடிஎம்கவும் சேர்ந்து 126 தொகுதிகள் வச்சிருந்துச்சு. காங்கிரஸ் 5 தொகுதிகள் போகும்போது 121 2 கட்சிகளும் சேர்ந்து 121 தொகுதிகளை வச்சிருக்காங்க. இப்போ விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகள் மொத்தம் 6 தொகுதி வெளியேறும் போதுதான் 115ங்கிற பெரும்பான்மையே இல்லாம போகிறாங்க. ஓகேங்களா? அதனாலதான் ஆளுநர் பெரும்பான்மையை காட்டுங்கன்னு அப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ 116 விஜய் கிட்ட இருக்கிறதுனாலதான் கேட்கறாங்க. இன்னும் 2 இடம் வந்துச்சு அப்படின்னா ஆளுநர் கண்டிப்பா கேட்கவே மாட்டாரு, ஆட்சி தான் அமைப்பாருங்க. ஆனா சட்டப்படி ஆளுநர் கேட்பது அவரோட விருப்ப உரிமைப்படி தான் அவர் செயல்படுறாரு. இந்த வழக்குகளோட சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும். இப்ப இவர் இந்த நேர் போனாரு அப்படின்னா இப்ப தமிழ்நாடு வழக்க நோக்கி போகும்போது ஆட்சி அமைக்க சொல்லுவாங்க. ஆனா ஃப்ளோர் டெஸ்ட் மூலமா நிரூபிக்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஓகேங்களா? ஆளுநர் பண்ணது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆட்சி அமைக்க சொல்லி ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போவாங்க. ஆனா ஆளுநர் அதுதான் இன்னைக்கு நடக்க போகுது. இந்த வீடியோ